எந்த கூட்டணி நாங்கள் இல்லை, ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் அவங்கள அதிமுக கூட்டணியோட இன்னைக்குள்ள நிலைமை இணைச்சி பேச முடியும்? இன்னைக்குள்ள பேட்டி இப்போ தான் கொடுத்துருந்தாங்க, அருமையாக கொடுத்துருக்கீங்க, நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்கன்னு மேடம்னு சொன்னேன், தேங்க்யூ சார்னு கூட பதில் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் கூட்டணியை முடிவு பண்ணு சொல்லக்கூடியவங்கள ஒரு கூட்டணிக்குள்ளே எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, அந்த போராட்டத்திலலாம் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அதிமுக ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணலை, ஆனால் திமுக ஆப்ஷன் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல. டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு? பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணி கடைசியில் தான் முடிவு பண்ணுங்கிறாரு. அப்போ தேமுதிகவும் அவசரப்படலை, பாமகவும் அவசரப்படலை. அவசரப்பட்டு அவங்கள ஒரு கூட்டணிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த வகையில் நியாயமாகும்? வரலாம், நாளைக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளே வரலாம், நான் மறுக்க வரல. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணலைங்கிறதான உண்மை, இன்னைக்கு முடிவு பண்ணலைங்கிறதான யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன், அதிமுக கூட்டணி இன்னைக்கு முபாரக் இல்லை 1/2%, கிருஷ்ணசாமி இல்லை 1/2%, தேமுதிக இல்லை 2.5%. இதில் தேமுதிக மீண்டும் கூட கூட்டணிக்குள்ளே வரலாம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு இல்லைங்கிறது உண்மை தானே.